அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டேஷீட் மாடல் எக்ஸாம்ஸ் தினசரியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டேஷீட் மாடல் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 தேர்வு அண்ட் குரூப் 4 தேர்வுக்கு மிக சிறந்த முறையில் பயனளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஏரியாவிலிருந்து சிலபஸ் படி பார்த்திங்கன்னா 20 கேள்விகளை கொண்ட வினா தொகுப்புகள் தினசரியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் நம்ம லிங்க்கெல்லாம் சென்ட் பண்ணுறதில்ல. நம்மளுடைய ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா தினசரியாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம் டவுன்லோட் பண்ணிவிட்டு டெலகிராமில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் ரிலேட்டடான குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு அங்கேயே கிடைக்குங்க. முதல் கேள்வி, இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 11ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து 20 கேள்விகள் கொண்ட வினா தொகுப்புகளான விடைகளை பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கியங்களாகும். சரி. 10 பாட்டும் 8 தொகையும் மேற்கணக்கு நூல்கள் என்று வழங்குவர். ஸோ 10 பாட்டு 8 தொகையும் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. அப்போ சங்க இலக்கியங்கள் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 2 சரி. கேள்வி 2, பொருந்தாதது எது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து. ஏன் பதிற்றுப்பத்து பொருந்தாதுன்னா 8 தொகை நூல்கள் மொத்தம் 8 நூல்கள் இருக்குங்க. இந்த 8 நூல்களை 3ஆக பிரிக்கலாம். அதாவது அகநூல்கள், அகநூல், புறநூல், அகநூல், புறநூல், அகமும் புறமும் சேர்ந்து பிரிக்கலாம். அகநூல்கள் 5 இருக்கும், புறநூல்கள் 2 இருக்கும், அகமும் புறம் சேர்ந்து ஒரு நூல் இருக்கும். அப்போ இங்கே புறநூலில் 2 ஒன்று புறநானூறு, இன்னொன்று பதிற்றுப்பத்து. அப்போ இங்கே பதிற்றுப்பத்து பொருந்தாது. அதே நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு எல்லாமே அகநூல்களில் இடம்பெற்றிருக்கும் முதல் 3. அதனால தான் இது பொருந்தாது. ஆப்ஷன் டெல்லி. புறநூல்கள்னாவே 2 இருக்குது 8 தொகை நூல்களில். ஒன்று புறநானூறு, பதிற்றுப்பத்து. அகமும் புறமும் கலந்த பாடல் தொகுதி என அழைக்கப்படும் நூல் எது? அகமும் புறமும் கலந்த பாடல் தொகுதி என அழைக்கப்படும் நூல் பரிபாடல். பரிபாடலை இசைப்பாடல் என்றும் அழைக்கலாம். கேள்வி 4, தொகை நூலுள் புறப்பாடல்கள் மிகுதியாக உள்ள நூல் எது? தொகை நூலில் புறப்பாடல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 5, பழம்பெரும் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு இலக்கியங்களாக திகழ்பவை எவை? பழம்பெரும் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியர் கூறக்கூடிய அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு இலக்கியங்களாக திகழ்பவை 8 தொகை நூல்கள். கேள்வி 6, புறநானூறு பிரித்து எழுதுக. புறநானூறு எவ்வாறு பிரிக்கலாம்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. கேள்வி 7, அருகுளத்து குத்து மகள்வயர் பொழிந்தும் உருமிட தூதுவா துவர்நில மூட்டியும் வரையா மரபின் மாறி போல என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? பரணர். கேள்வி 8, வரையா மரபு இலக்கண குறிப்பு தருக. வரையா மரபுனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கேள்வி 9, பொருந்தாதது எது? அகநானூற்றில் 3 பிரிவை பிரித்து 400 பாடலும் 3 பிரிப்பாங்க. கலிற்றியானிறை, மணிமேகலை பாடல், நித்திலக்கோவை. இதில் பொருந்தாதது எது? கலிற்றியானிறை 180 பாடல்களா? கிடையாது. மணிமேகலை பாடல் 120 பாடல்களா? கிடையாது. நித்திலக்கோவை 100 பாடல்கள். சரி. கேள்வி எதுனா பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 பொருந்தாது. கலிற்றியானிறை முதல் 120 பாடல்களும் மணிமேகலை பாடலும் 180 பாடல்களும் வந்திருக்கும். இங்கே மாறி இருக்கு. கேள்வி 10, 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட நூல் எது? 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட 8 தொகை நூல் எதுனா ஐங்குறுநூறு. ஸோ நற்றினையை பொறுத்தவரையும் அடி எல்லை 9 to 12. 9 அடி சிற்றெல்லை, 12 அடி பேரெல்லை. அகநானூரை பொறுத்தவரையும் அகநானூறு 13 அடி சிற்றெல்லை, 31 அடி பேரெல்லை உடையது. குறுந்தொகையை பொறுத்தவரையும் குறுந்தொகை 4 முதல் 8 அடி வரை உடையது. ஐங்குறுநூறு 3 முதல் 6 அடி வரை உடையது. கேள்வி 11, வதுவை என்பதன் பொருள். வதுவை என்பதன் பொருள் திருமணத்தை குறிக்கும். கேள்வி 12, சரியான இணையை தேர்வு செய்க. இலக்கண குறிப்பில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இருந்த தோகை. இருந்த தோகை என்பது பெயரச்சம். சரி. மருள் என்பது ஊம உருபை குறிக்கும். சரி.
இளையணி இளையணி இழைந்த அணி இழைக்கும் அணி இழைகின்ற அணி வந்து வினைத்தொகைன்னு வந்திருக்குன்னு இங்கே பண்புத்தொகைன்னு இருக்குது தவறு. நன்மனை நன்மை குற்றல் மனைன்னு வந்திருக்குன்னு இங்கே வினைத்தொகைன்னு தந்திருக்காங்க. பண்புத்தொகை வந்து நன்மனை என்பது பண்புத்தொகைன்னு வந்திருக்கணும். இங்கே 3 4 மாறி இருக்குது. கேள்வி சரியான இணையை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. 1 2 சரி. கேள்வி 13 சரியான இணையை தேர்வு செய்க. பல பல எவ்வாறு பிரிக்கலாம்? பல கூட்டல் பல சரி. சில சில எவ்வாறு பிரிக்கலாம்? சில கூட்டல் சில சரி. பல பல எவ்வாறு பிரிக்கலாம்? அதே பல கூட்டல் பல. சில 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 கூட்டல் சில பிரிக்கும்போது சில இடங்களில் வந்து என்னது குறிப்பாக புணர்ச்சி இதில் வந்து சில விதிகளுக்கு உட்பட்டு இந்த வல்லின மிகு இடங்கள் சில இடத்துல வரும், சில இடத்துல மிகாமலும் வரும். இங்கே சரியானது 1 2 3 4 சரி. கேள்வி 14 பொறுத்துக. இறந்த கால இடைநிலைகள் இட்டு இட்டு இரு இன்னு. நிகழ்கால இடைநிலைகள் கிறு கின்று ஆன் என்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் ஆ அல் இல் ஆ அல் இல். அப்போ சரியானது 1 4 2 3. கேள்வி 15 தமிழர் திருமறை என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழர் திருமறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர். திருப்பாவை திருவெம்பாவை வந்து பார்த்திங்கன்னா திருவெம்பாவை எழுதந்து யார், திருப்பாவை எழுதந்து யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 16 திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாததில்லை இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 17 சொற்பொருளில் பொருந்தாதது எது? அறிஞர் பொருட்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பொருந்தாதது செறிவுனா சிறப்பாக கிடையாது. செறிவு என்பதன் பொருள் அடக்கத்தை குறிக்கும். அடக்கம். சிறப்புனா சீர்மை என்பதன் பொருள் தான் சிறப்பு விழுப்பம் வந்திருக்கணும். அப்போ இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. ஆறிருள் என்பதன் பொருள் நரகம் சரி. ஏமாப்பு என்பதன் பொருள் பாதுகாப்பு சரி. கதம் என்பதன் பொருள் சினம் சரி. கேள்வி 18 கடனறி காட்சி. கடனறி காட்சி இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கேள்வி 19 ஔவையார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? சங்ககால பெண்பார் புலவர்கள் சிறந்து விளங்கியவர் சரி. அதியமான் நெடுமான் அஞ்சி எனும் குறுநில மன்னனுடன் வாழ்ந்த நட்பு கொண்டவர் சரி. ஔவையார் பாடிய பாடல்கள் உள்ள நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு. ஔவையார் எந்தெந்த நூலில் பாடியிருப்பார்னா புறநானூறு இருக்கும், நற்றிணை இருக்கும், குறுந்தொகை இருக்கும், ஐங்குறுநூறில் இருக்கானா ஔவையாருடைய பாடல்கள் கிடையாது. அப்போது முதல் 3 நூல் தான் சரி, 4வது நூல் தவற தந்திருக்கான். அப்போது சரியானது ஔவையார் பற்றிய கூறுகள் சரியானது 1 2 சரி. கேள்வி 20 சரியான வரிசையில் அமைந்த திருக்குறளை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. 4 திருக்குறள் எது சரியாக அமைஞ்சிருக்குன்னா கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இது காலமறிதல் தலைப்பில் இடம்பெற்றக்கூடிய காலமறிதல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்ற திருக்குறள் தான். இப்போ சரியான வரிசையில் அமைந்த திருக்குறள் எது? கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. மற்ற 3 ஆப்ஷனும் மாறி இருக்கு. பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுதுன்னு வந்திருக்கணும். பருவத்தோடு ஒட்டுலகள் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறுன்னு வந்திருக்கணும். இது மாறி வந்திருக்கணும். எதிர்கரிய தேர்ந்தக்கா நிலையே செய்தற்கரிய செயல்னு வந்திருக்கணும். மாறி இருக்குது. மற்ற எல்லா ஆப்ஷனுமே மாறி இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 11ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து எக்ஸாம் பாயிண்ட் அப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 20 கேள்விகளை நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.